சரி இப்படியே பேசிக்கொண்டு தான் நிறைய உண்மைகள் வரும் போல இருக்கு. ஐயோ இல்ல இல்ல நாங்க கொஞ்சம் அப்படியே ஓப்பனா பேசக்கூடிய ஆமா சரி சொல்லுங்க சிவாங்கி, நீங்க இப்போ இந்த சிங்கிங் கரியர்ன்றதை தாண்டி இப்போ சிவாங்கி என்றாலே இந்த குக்வித் கோமாளி மூவிஸ் என்னென்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணி கொண்டிருக்கீங்க? ஒரு டோட்டல் பேக்கேஜ். ஆமாம் ஆமாம் ஆமாம். தேங்க்யூடா. என்னென்ன பண்ணி கொண்டு இன்னும் வரப்போதா? அது அதாவது சொல்லு, நிறைய படம் இருக்கும் எடுத்தோடு. இப்போ டான்ல கூட சொல்லி மீமெல்லாம் வந்து இருந்துச்சு தானே, தலைவி சூப்பரா பண்ணிருக்காங்க சொன்னா எல்லாரும் ஹீரோயினான்னு சொன்னா. இல்ல நான் தியேட்டர்ல போய் பார்த்தா எனக்கு முன்னாடி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க, தலைவி தலைவி அப்படின்ட்டு ஒரு சீன் வரும். சத்தியமா சத்தியமா நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போ ஞாபகம் உண்மைதான் சொல்றேன். ஆமா உண்மைதான், நீ தலைவிதான். ஓகேவா? நீ தலைவி கொளுத்தி போடாதடா. அடுத்ததா கட்சி ஆரம்பிக்கிறோம். என்ன இங்க என்ன பண்றீங்க? மொத்த நாளைக்கு ஷோ. சரி ஓகே. அடுத்தது வந்து வடிவேலு சார் கூட நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் பண்றோம். அது நானு வடிவேலு சார், கிங்ஸ்லி டாக்டர் படத்துல வர்றவங்க கிங்ஸ்லி அவரு, அப்புறம் இந்த மாதிரி பல ஆட்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து மியூசிக் வந்து அதான் படம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இன்னும் கேரக்டர்ஸ்க்காக வெயிட் பண்றேன். மியூசிக் பொறுத்த வரைக்கும் என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து பாட வேண்டியது. மியூசிக்ல அம்மாவே வந்துட்டு டீச்சர். ஆமா அம்மா டீச்சர். சரி ஓகே. அப்புறம் அப்ப நீ கத்துக்கிட்டு இருக்கல? இல்ல நான் இனிமே அம்மா கிட்ட இருந்து கத்துக்க ஆரம்பிக்கிறேன். இனிதான் ஆரம்பிக்கிறேன். ஆமா. ஐயோ பரத் சொல்லுங்க, உங்களோட கரியர் எப்படி போய் கொண்டிருக்கு? என்னோட கெரியர் நல்லா போயிட்டு இருக்கு. அதான் எனக்கு பெரிய கிடைச்ச ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் வந்துட்டு CWC. அது ஒரு பெரிய ஒரு இது. குக்வித் கோமாளி சூப்பர் சிங்கர் கூட நான் வந்திருக்காது. நான் அந்த மாதிரி இருந்த ஒரு யோசனையில் இருந்தேன், நம்ம போனா சரிப்பட்டு வருமா அப்படின்ட்டு. ஆனா என் கூட அப்பா அம்மா அவங்க எல்லாம் புஷ் பண்ணாங்க, நீ போயே ஆகணும், பரவாயில்ல ட்ரை பண்ணு. அப்போ வரைக்கும் லைஃப் ஒரு ஃபெயிலியராக போயிட்டு இருந்துச்சா, சரி நம்ம ஏதாச்சும் பண்ணோன்ட்டுன்னு அப்பா அம்மா புஷ் பண்ணி விட்டு ட்ரை பண்ணோம். சூப்பர் சிங்கரில் செலக்ட் ஆகி நிறைய ட்ராவல் பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா CWC வாய்ப்பு, அது எல்லாமே நல்லபடியாக தான் போச்சு. இனிமே இங்க இருந்து நம்ம என்ன பண்றதுன்னு நம்ம நிறைய யோசிக்கணும். அதுக்கு எனக்கு இப்போ படத்தில் பாடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்துச்சு. படத்துலேயும் பாடிட்டேன். அந்த பாட்டு சொல்லலவா? அல்ல ரிலீஸ் ஆச்சு, யாருக்கும் தெரியாது அந்த பாட்டு ரிலீஸ் ஆனது. ஐயோ இவங்க வந்து டேய் அப்படி சொல்லக்கூடாது. அப்படியோ? ஆஹா, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லபடியா வித்து. இது அது வந்துட்டு லியோன் ஜேம்ஸ் சாருக்கு ஒன்று பாடியிருக்கேன். ஆமா, கேட்டிருக்கீங்களா? லியோன் ஜேம்ஸ் சார் தெரியும் தெரியும், நீங்க படம் பாடிருக்கீங்கன்னு தெரியும். அப்படி அப்படி நான் அதான் சோடி சேரலான்னு ஒரு பாட்டு. ஸோ அது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ. டேய் இங்க பாருடா, ஆரம்பிக்கிறது ஸ்லோவா இருக்கிறது முக்கியம் இல்ல, கன்சிஸ்டன்சியா இருந்து நம்ம என்னைக்குமே ஒரு ஆமையா இருக்கணும்டா. ஆமையாவா? ஆமா ஆமா, யூ மீன் டாட்டாய்ஸ் ஸ்லோவா இருக்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். கரெக்ட் கரெக்ட். சரி சரி. ஆமாம், அது லியோன் ஜேம்ஸ் உண்மையில் ஒரு நல்ல ஒரு திறமையான இசையமைப்பாளர், நல்ல ஒரு இசையமைப்பாளர். அந்த பாட்டு உங்களுக்கு லிரிக் ஞாபகம் இருக்கு? உங்களுக்கு ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? பாடுற கேட்போம். பாடுறா பாடுறா பரத்து. ஐயோ கடல் தாண்டி வந்து உன் பாட்ட பாடுற. பாடுறேன். மிர்ச்சி சிவா சார் நடித்த படம். நான் ஸ்பீட் கிங்கு நாக்கா என்னோட க்ளீன் நீ, நான் ஃபோர் பேப்பர் நாக்கா எனக்கேத்த பெண்ணு நீ, ஃபிஷ் டேங்கு பூமிக்குள்ள என் ஜோடி மீன் நீ, பைனரி கோட் வாழ்க்கையில் ஜீரோ நான் பண்ணு நீ, சன்னூரேனும் சோடி போட்டா ரெயின்போ பூக்குதே, S2ஓட ஆக்சிஜன் சேர்ந்தா மனுஷன் தாகம் தீருதே, ரெண்டு கையும் தட்டி நான் தான் சத்தம் கேட்குதே, நீயும் நானும் தான் ஒன்று சேரதா வேர்ல்டு வெயிட் பண்ணுதே, சோடி சேரலாம் வா கிளியே சோடி சேரலாம், வா குயிலே சோடி சேரலாம், வா மயிலே ஓ வாட் அ பியூட்டி மானம் ஜோடி, சோடி சேரலாம் வா கிளியே சோடி சேரலாம் வா குயிலே. சூப்பராக இது நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அந்த பாட்டு இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ. உண்மையிலே இந்த பாட்டு என்று சொல்லும் போது சூப்பர் சிங்கர்லையும் சரி,
சிம்பிளா பாடிட்டு போறீங்க, அவ்வளவு பெரிய பெருசா எல்லாம் Effortless ஆன ஆமா ஆமா யாரு ஆமா நானு? அப்படிதான் எங்களுக்கு அப்படிதான் எங்களுக்கு பாடும்போது எனக்கு தான் தெரியும் எவ்வளவு பயம் இருக்கு. அதை சொல்லி தான் இருக்கு, நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே பாடும்போது நீங்க ஃபைனல்ஸ்ல கூட அப்படித்தான் எஃபர்ட்லெஸ் அப்படியே பாடிட்டு போயிருக்கீங்க. அப்படியே ரன்னர் அப் பண்ற ஷொக்கா நீங்க வரேன் ரன்னர் அப் செகண்ட் பிளேஸ் நான் நினைச்சு பார்க்காத விஷயம் அதெல்லாம் எப்படியோ நடந்துச்சு. ஆனா உள்ள பயந்து தான் பண்ணணும், பாடும்போது பயம் இருக்கும். சரி. ஏன்னா அவ்வளவு பெரிய மேடை, ஒரு 30 சரி ஷூட் அப்போ ஒரு 3 நாள் ஜட்ஜு தான் இருக்கும், ஃபினாலே அப்போ ஒரு 30 சீட் இருக்கும், 30லே ஜட்ஜஸ் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, பக்கு பக்குன்னு இருக்கும். ஆனா தலைவி மாதிரி லெஜெண்ட்ஸ் வந்துட்டு பயம் இருக்காது, அசால்ட்டா சங்கதி எல்லாம் பிச்சு பெல்ல இருக்கும். இவன் வேணும்னு என்ன கோர்த்து விடுறான், நீ வந்து ரன்னர் அப்ங்கற திமிர்ல பேசுற, நான் ஃபினாலே கூட செலக்ட் ஆகல. இல்ல அத நீங்க நீங்க சொல்லி இருந்தாலும் அப்படிதான் இருந்தது. இவன் பேச்ச நம்பாதீங்க, அங்க ஊர் தாண்டி வந்து என்ன கலாய்ச்சிட்டு இருக்கான். இல்ல தலைவி வந்துட்டு வேற லெவல். ஏன்னா கர்நாடகிலே என்ன சொல்றது வேற லெவல்ல பண்ணுவாங்க சங்கதி எல்லாம். அதாவது இல்ல இப்போ என்னன்னா வந்து இவன் வந்து என்னதான் வந்து பயமா இருக்கு அப்படியே வந்து பாடினாலும் ஸ்டேஜ்ல வந்து ஒரு ரோமியோ ஆட்டம் போடுற அளவுக்கு ஏதோ அவனே அந்த பாட்டுல நடிச்ச பாடின மாதிரி வந்து அப்படி எல்லாம் கிடையாது, மூச்சு வாங்கி எல்லாம் நீ நான் சொல்லும் போது அப்படிலாம் கிடையாது, நீ சொல்லும் அதாவது அது மாதிரியா. அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து சொல்றேன், இருக்கிறதுல ஸ்டேஜ்ல பயந்தாங்கொள்ளினா நான் தான், அது உலகத்துக்கே தெரியாது. நீ அப்படியெல்லாம் இல்ல, அது எல்லாருக்கும் நடக்கும், அது சில டைம்ல வரும், ஆனா அது இல்லாத டைம்ல இருக்கும் வச்சுக்க. மேலே சிவாங்கி நல்ல ஒரு சிங்கர். நீங்கள் அது என்னன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே சிவாங்கி ஒரு ஆக்டராக குக் வித் கோமாளியில் அந்த அப்படி கேரக்டர்ஸை பார்க்கும்போது சிவாங்கி பாடும்போது இப்படி கூட நல்லா பாடுறாங்களே அப்படின்னு. இப்போ உங்களுக்கு சூப்பர் சிங்கர் பாடும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொன்னா என்ன பாட்டு? அதுல வந்து ஸ்ட்ராபெரி கண்ணே பாடினேன். அது நான் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன். எப்படி இன்வால்வ் ஆயிட்டேன்னா அடுத்த லைன் எடுக்கிறதே மறந்துட்டேன். அதுவா கூட ஏன் எல்லாம் சொல்ற? ஆமா அதுதான் வந்து எனக்கு. ஆனா அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ், டிவில பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அது மட்டும் விடலன்னா நீ கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருந்தது, சரி அது விடுங்க. பட் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சது, ஏன்னா நான் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணனால. இன்னொன்று எனக்கு பிடிச்சது வந்து கண்ணை கட்ட போதும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து மின்சார பூவை பிடிச்சி, இல்ல அவர் சீரியஸா தான் மின்சார பூவை பிடிச்சது. ஒரு பாட்டு கேட்கலாம் சிவாங்கி இந்த வாய்ஸ்ல. அதுல பாடினதா இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. ஓகே ஸ்ருதி வேணுமா? வேணாம். ABC DEF ஓ GH ஐயோ G வரைக்கும் தான். ஓகே ரெடி. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாவை பார்த்திட பாவிராதையோ ஆட, ஆயர் பாடிய கண்ணன் இல்லையோ, ஆயர் பாடிய கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதா. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவிராதையோ ஆட. சிவாங்கிக்கு வந்து இப்படி ஒரு மெலடியான வாய்ஸ் வருதுன்னு சொல்லும்போது இவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா பாடி, நீங்க நல்லா பாடுங்க, எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டை எங்களுக்கு நல்லா பாடி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த குக் வித் கோமாளியா அந்த அந்த சான்ஸ் அண்ட் அதில் இருக்கிற இந்த ஜேர்னி அது எப்படி அமைஞ்சது, எப்படி போகுது? எப்படி அமைஞ்சதுன்னா இவருக்கு எப்படி அமைஞ்சதோ அதே மாதிரி தான் அவருக்கு எப்படி அமைஞ்சது. அமைஞ்சிருக்க கூடாது கரெக்டா? இல்ல அது அமைஞ்சிருக்கணும். எல்லாம் நீயே சொல்ற, நீயே பண்ற, ஏன் அப்படி இருக்கா? இல்ல லெஜெண்ட்ஸ் எப்பவும் அப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. சொல்லு. அதான் ஸோ குக்குத் சூப்பர் சிங்கரில் வந்து டாப் 6 வரைக்கும் வந்தேன். இதே மாதிரி அங்கே இருந்தேன். அப்புறம் வந்து மேம் வந்து சூப்பர் சிங்கரில் இப்படி பார்த்துட்டு ஒரு சிங்கர் கேட்டகரியில் ஒரு ஆள் இருந்தா, அதாவது மேம்னா ரவுஃபா மேம், அவங்க தான் வந்து அவங்க தான் ஆக்சுவலி தலைவர் கடவுள். ஆமா நம்மளுடைய டைரக்டர் என்ன? ஆமா மீடியா மேசன்ஸ் அவங்களோட மீடியா மேசன்ஸோட ஃபவுண்டர் ப்ரொடியூசர் அவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து சூப்பர் சிங்கர், குக் வித் கோமாளி, மிஸ் விஜய் டிவியில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, சமையல் இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பண்ணது.
ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி இல்லை சிங்கர் கேட்டகிரியில் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும் தோடு. இன்ஃபேக்ட் அது சூப்பர் சிங்கரில் கொஞ்சம் எனக்கு நெகட்டிவிட்டி இருந்தது. ஏன்னா நான் எல்லாரும் நினச்சிட்டாங்க நான் நடிக்கிறேன்னு. ஸோ அதனால வந்து ஒரு நெகட்டிவ் இருந்தது. மேம் தான் வந்து நம்பிக்கை வச்சு இல்லை நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளி சீசன் 1 அந்த நெகட்டிவிட்டிலாம் கிளியர் ஆயிடுச்சு. சீசன் 2 வந்து எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் சீசன் 3ல வந்து நல்ல ஒரு growth இருந்தது. ஸோ இதுதான் வந்து நான் எப்படி குக் வித் கோமாளி வந்தேன்னு. நிறைய கெட்டப் எல்லாம் போட்டுருக்கீங்க. ஆமா ஆமா. எது உங்களுக்கு பிடிச்ச கெட்டப்பா இருக்கு யோசிச்சு பார்க்கும்போது? ஒரு புலிகேசி கெட்டப். ஏன்னா அது ஒரு லக்கி கெட்டப். ஏன்னா அந்த கெட்டப்ல வந்து யாரெல்லாம் என்ன வந்து அந்த கெட்டப் போடும்போது யாரெல்லாம் என்ன வந்து பார்த்தாங்களோ அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிட்டேன். சிவானா வந்து பார்த்தாரு, சிவானா கூட ஒரு படம் பண்ணேன். அப்புறம் வந்து முகேன், அப்புறம் ஃபினாலே அன்னைக்கு முகேன், சிம்பு, முகேன் ராவ், சிம்பு சார், அப்புறம் வந்து சந்தோஷ் நாராயண் சார், அதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் சார், இவங்கெல்லாம் வந்து கூட சந்தோஷ் நாராயண் சார் தான் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் வந்து முகேன் ராவ் சார் அவங்க கூட ஒரு பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் சிம்பு சார் கூட ஒரு பாட்டு பாடினேன். ஏஆர் ரஹ்மான் சார் மட்டும் ஒரு பெண்டிங் இருக்கு, அது கூட சீக்கிரம் நடந்துரும்னு நினைக்கிறேன். பரத் சொல்லுங்க, நீங்க இப்ப சூப்பர் சிங்கர்லையும் சரி, அப்புறம் இந்த குக் வித் கோமாளியும் சரி, அது ஒரு ஃபனியான மூமெண்ட், காமெடியான மூமெண்ட் அப்படி அமையுது உங்களுக்கு. அது என்னது அப்படி அது எனக்கு அமையுது? ஆமா ஆமா, அதான் பரத் வந்தாலே ஒரு எக்ஸைட்மென்ட், ஒரு சிரிப்பு, சந்தோஷம். அப்படியெல்லாம் கிடையாது. என்னடா அந்த 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 பாத் என்னடா நீங்க கேட்ச் பண்ணினீங்க? யூ மீன் அந்த அது ஆமா ஆமா காமெடி சென்ஸே இல்லையே. எனக்கு நார்மலான சென்ஸே இல்ல. அது கூட நீங்க காமெடி பண்ணுங்க, நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இல்ல சும்மா எனக்கு தெரியாது. குக் வித் கோமாளி ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இது என்ன பண்ண போறோம் நம்ம ஒண்ணுமே தெரியாது. நம்ம குக்கிங் சத்தியமா தெரியக்கூடாது, அதனாலதான் கோமாளியா நம்ம போட்டிருக்காங்கன்ட்டு. அது சும்மா சரி நம்ம போய் விளையாடலாம், நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கும், டெய்லி எல்லாம் போய் ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு அதனால சும்மா போனோம் குக் வித் கோமாளியில. அதுக்கப்புறம் அங்க பட்டுக்குட்டி இருக்காங்க. பட்டுக்குட்டி வந்துட்டு சரியான ஒரு பர்சன். அங்க போனா எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு பட் சார் தான். அவங்க வந்துட்டு சரி பட் சாரை பார்க்கறதுக்காச்சும் நான் செட்டுக்கு போனோம், டெய்லி ஷூட்டுக்கு போனோன்ட்டு அந்த மாதிரி. அதெல்லாம் என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது எனக்கு. சும்மா போனோம் செட்டுக்கு, அவ்வளவுதான். காமெடி எதுவுமே பண்ணலையே. நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாது சொன்னீங்களே, அதான் பிளஸ். ஆக்சுவலி எனக்குமே சேம் கேஸ் தான். அவ்வளவு ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி போக மாட்டோம். அங்க என்ன வருதா அப்படியே ஜாலியா எடுத்துப்போம். அது உண்மையில ரெண்டு பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது பெரிய அந்த சக்சஸுக்கு அந்த 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 மென்டாலிட்டியும் ஒரு காரணமா இருக்கும். இப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு சைடு, ரெண்டுமே ஸ்ட்ராங்கான சைடு, சிங்கர்ஸ் அண்ட் இந்த ஆக்டிங் கரியர், இப்படியான டிவி ஷோன்னு சொல்லி கிடையாது. இல்ல நீங்க சொல்லாட்டியும் ஸ்ட்ராங்கா தான் போய்கிட்டு இருக்கு. வருமா? சரி ஓகே. சிவாங்கி சொல்ற மாதிரி பரத் அப்போ உண்மையை சொல்லிடக்கூடாது. இப்ப நானும் இல்ல ஆமா, உண்மையிலே ரெண்டு பக்கம் ரெண்டு கரியரும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ ஃபியூச்சர்ல எப்படியான சிவாங்கில தொடங்கும்? இப்போ ரெண்டு பக்கத்துலயும் என்ன மாதிரியான ட்ராவல் பிளான், எப்படியான இலக்குகள் உங்களுக்கு? சிவாங்கி வந்துட்டு ஆலியா பட் மாதிரி ஒரு அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சவுத் இந்தியால இருந்து. சவுத் இந்தியா ஆலியா பட்டா? ஆமா, நோ டவுட். மொத்தங்களுக்கெல்லாம் சொல்றியே முதல்ல. சரி ஓகே, எனக்கு சொல்லல, உனக்கு சொல்லு. நானா சவுத் இந்தியாவோட யாரு நீங்க? எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு மனுஷனாக இருக்கணும். எனக்கு கொஞ்சமாச்சு பாடணும், அப்புறம் கொஞ்சம் படத்தில் நடிக்கணும்லாம் இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ படம் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிக்கும். வாய்ப்பு வர மாட்டேங்குது. வரும் வாய்ப்பு வருது. ஆனால் இப்போ வாங்கி எப்படி படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த படமே வந்துட்டு வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு அந்த மாதிரி கத்துக்கிட்டு ஒரு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சு பண்ணணும். கண்டிப்பா அந்த வாய்ப்பு கிடைக்கணும். மறுபடியும் ஆமையா? இது ஆமென். சரி சரி சொல்லுங்க. அது நம்ம பிளான் பண்ணா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கரெக்டா இந்த ஒரு விஷயம் பிளான் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல, பார்த்தா வேற மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஆனா என்னைக்குமே வந்து ஃப்ளோல போனா நம்ம நினைச்சதோட கண்டிப்பா பெருசாவே எனக்கு கிடைக்கும். அது என் விஷயத்துல வந்து கண்டிப்பா நடந்திருக்கு. என்ன யாராவது பார்க்க மாட்டாங்களா தான் நான் நினைச்சிருக்கேன். பட் ஊரே பாக்க இல்ல உலகமே பாக்குது. ஏன்னா தூண்டி விட்டு
சரி ஓகே அதான் அதனால இல்ல நான் தூண்டி விட்டுருக்கேன். எப்ப தெரியுமா, சூப்பர் சிங்கர் ஃபினாலேல சூப்பர் சிங்கர் 7 அப்போ எலிமினேட் ஆயிட்டாங்க. அடுத்தது வந்துட்டு ஃபினாலே கண்டஸ்டன்ஸுக்காக பேக்கிங் பண்ணோம். அப்போ ரொம்ப டல்லா ஒரு மாதிரி லாஸ்டா இருந்தாங்க சிவாங்கி. அப்போ நான் போய் சொல்லியிருந்தேன், வாங்கி நீ எதுக்கும் நீ ஃபீல் பண்ணாத, உனக்குன்னு ஒரு டைம் வரும். நான் அப்பா சொன்னேன். ஆனா தலைவிக்கு இப்ப ஞாபகம் இருக்காது. தலைவி வந்துட்டு ஊரே பாக்குது இல்ல, அப்ப நம்மள எல்லாம் பார்க்க மாட்டேன். இவன் அடிச்சா இவன் உன்னாலே எல்லாம் ஆகுறா. அப்படிலாம் இல்ல, எனக்கு இவன் சொன்னது ஞாபகம் இருக்கு. இவனும் அப்போ பேக்கிங்ல இருந்தான். அப்புறம் பார்த்தா அடுத்த சீசன் இவன் வந்து கண்டஸ்டண்டா வந்து அப்புறம் குக் வித் கோமாளிக்கு வந்துட்டான். ஸோ ஒரு மாதிரி சிமிலர் ஸ்டோரி தான் எனக்கும் இவனுக்கும். நிறைய பேசிடலாம். பரத், உங்களுக்கு ஒரு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லி நான் கேட்கலாம். பிடிச்ச பாட்டா? ரொம்ப சிரிச்சு வாய்ஸ் ஒரு மாதிரி. ஆமா, என்ன பாட்டு பாடலாம்? சரி, ஐயோ டக்குல வயல வர இந்த பாட்டு வந்திருக்கு. ஆனா இது இங்க பாடணுமா, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பாடினது பாட்டுடா. ஆமா, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றல. சாரி சாரி. ஐயோ எனக்கு இந்த மாதிரில உட்கார்ந்ததே இல்ல எஃப்எம் இதுல. எல்லாரும் கிளாப் தட்டுங்க. eastfm.ca-க்கு வந்து கிளாப் பண்ணுங்க. இவனோட முதல் இன்டர்வியூவே உங்களுக்கு தான். அப்படியே பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ஹிஸ்டரி மேக் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஃபியூச்சர்ல நாங்க சொல்லுவோம் பரத்துக்கே நாங்க தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தோம். இந்த ரேடியோ சேனல் எப்படி போகுது மட்டும். ஐயோ ஏன்னா இவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டானா இந்த ரேடியோ இந்த கனடாலே நம்பர் 1 ரேடியோ சேனலா இருக்கு. இப்படி சொல்லுங்க. சரி, பாட்டுக்கு போட்டாங்க. அல்ல எனக்கு அல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமா? இவ்வளோ சிரிச்சுட்டு எல்லாம் வர மாட்டேன். நாங்க சொன்னா ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருந்தால பரத் பாட மாட்டான்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாங்கோ ஷோல, நாங்க எல்லாரும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ். அங்க எப்படி சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? இல்ல இவன் ஷோன்னு வந்துச்சுன்னா இவன் ஸ்டேஜ்ல ஏறிட்டு வந்துச்சு, அந்த ஸ்டேஜ் ஃபயர் பறக்கும். ஆமா, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. வாங்கியர்னா வந்துட்டு அப்படியே வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சரஸ்வதி இருக்காங்கல்ல, அண்ணா நீங்க எல்லாம் எதுக்கடா இவங்களை கூப்பிட்டு வச்சு பண்றோம்னு நினைப்பீங்க. சரி ஓகே. இப்ப இந்த ஷோல பரத்துக்கு கொஞ்சம் அந்த பாட்டுக்கு நாங்க ரெடி பண்ற டைம் கொடுப்போம். அந்த ஷோல சிவாங்கி இப்ப ஒரு விஷயத்துல இப்ப எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அதை ஃபுல்ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ சிங்கர்ஸ் வைஸும் சரியா கூட டிவி ஷோஸால இருக்கிற பாப்புலாரிட்டி, இப்படியான விஷயங்கள் வரும்போது இந்த ஷோர்ட் டேர்மில் பெரிய பாப்புலாரிட்டி அண்ட் 2 விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. அதே என்ன மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் வந்து கண்டிப்பாக ப்ரெஷராக தான் இருந்தது. ஆனால் நம்ம வந்து ப்ரெஷராக இல்லாமல் இருக்கும்போது தானே அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை கொடுக்க முடியும். அது ஷோ முடிஞ்சுதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. பேட் டைமிங்கில் எல்லாம் ரியலைஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து கண்டிப்பா பிரஷரா தான் இருந்தது. பட் இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஜாலி. ஆமா, அந்த விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணி கொண்டிருக்கீங்க. அது பிரஷரோட சேர்த்து எப்படி நல்ல மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது. இன்ஃபேக்ட் வந்து முன்னாடி பண்ணது ரிப்பீட் பண்ணவும் முடியாது. சோ லேர்ன் பண்ணிருக்கணும் டெய்லி. கண்டிப்பா அப்படிதான் நான் நம்புறேன். நீங்க பாடுவீங்களா எப்பயாச்சு? ஓகே, பாடி ஆவணும்ல. ஆமா ஆமா, ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்களே. நாங்க பதில் சொல்ல முடியுமா ஏன் பரத்தை பாட வைக்கணும்னு கேட்டா? இது எனக்கு ஃபர்ஸ்ட் சூப்பர் சிங்கர்ல பாடினது ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்ச ஒரு பாட்டு இது. ஸோ அது ரொம்ப மறக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு, அதனால நான் பாடுறேன். சரி. உசுர போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில, ஓ மாம தவிக்கிற மடி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணிக்குயில, அக்கறை சீமையில் நீ இருந்தோம் ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி, அக்கினி பழம்னு தெரிஞ்சிருந்தோம் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி, உடம்பும் மனசும் தூரம் தூரம் ஒட்ட நினைக்க ஆகல, மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல, தவியா தவிச்சு உசு தடங்கட்டு திரியுதடி, தைலாங்குருவி என்ன தள்ளி நின்று சிரிக்குதடி,
இந்த மம்முதக்கு இருக்கு தீருமா, அடி மந்திரிச்சு விட்ட கோழி மாறுமா, என் மயக்கத்தை தீத்து வச்சு மன்னிச்சிருமா, சந்திரனும் சூரியனும் சுத்தி ஒரு கொட்டில் மருகுதே, சத்தியமும் பத்தியமும் இப்பத்தால சுத்தி கிடக்குதே, உசுர போகுது உசுர போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில. உண்மையிலே ரொம்ப கஷ்டமான பாட்டு. ஆனால் அப்போ எஃபர்ட்லெஸ் அப்படியே சிம்பிளாக பாருங்க. நல்ல நம்ம என்ன சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். அது இப்போ திடீரெண்டு கேட்டு இவ்வளோ சிரிச்சு ரொம்ப பேசி அப்புறம் பாடுறது வந்து அதுவும் அப்படியே பாடுறீங்க. தேங்க்யூ நல்லது. தேங்க்யூ. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. அந்த 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 திட்டம் நிறைவேறுமா? 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பாட போறீங்கன்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு இருந்தோமே, பாட முடியுமா 2 பேரும் சேர்ந்து? இல்லையா? லிரிக் ஞாபகம் சொன்னீங்களா? சரி, அது சோல பாடணும்ல, அது இங்கே சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸாக இருக்கணும். ஓ ஆமா. சரி, நாங்கள் உயிரே ஸ்டார்ட் பண்ண சும்மா. ஒரே நிமிஷம். சரி, நான் அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பாடிக்கலாம், ஒரிஜினல் மாதிரி வேணாம். ஆமா ஆமா. ஓகே ஓகே. எதுல ஆரம்பிக்கிறேன்? உயிரே அங்க இருக்கு. ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணல இனிமே தான். உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு, நினைவே நினைவே வந்து நெஞ்சோடு கலந்து விடு, நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு, காதல் இருந்தால் வந்து மண்ணோடு கலந்து விடு, காலம் தடுத்தால் என்னை மண்ணோடு கலந்து விடு, உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, நினைவே நினைவே வந்து